வணக்கம் சார். வணக்கம். திரும்ப திரும்ப டெண்டர் முடிஞ்ச வேலைகளுக்கெல்லாம் சென்னை மாநகராட்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு. என்னதான் நடக்குது அங்கே? பொதுவாக சென்னை மாநகராட்சி பொறுத்த வரைக்கும் டெண்டர் முறைகேடில் ரொம்ப பிரசித்தி பெற்ற டெண்டரில் எப்படிலாம் முறைகேடு பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிஹெச்டி படித்த லெவலில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதிகாரிகளாக இருக்கட்டும், அதே போல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் பிரியா அவர்கள் உட்பட. ஏன்னா அவங்களாம் அதை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு. நீங்கள் கேட்ட இந்த குறிப்பிட்ட டெண்டர் பர்மா நகர் டிபிபி சாலை இருக்குது இல்லையா, ஜோன் 2, அங்கே ஒரு ஸ்ட்ரீட் லைட் டெண்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அந்த ஸ்ட்ரீட் லைட்டு வேலை நடந்தது மே மாதத்தில் நடக்குது, 2022 மே மாதத்தில் நடக்குது. ஆனால் இதுக்கு டெண்டர் எப்போ அறிவிக்கப்படுது அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்தில், ஜூன் ஜூலையில் ஆரம்பித்து ஆகஸ்ட்டில் ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க, அக்டோபரில் வேலை முடிக்கிறாங்க, நவம்பர் மாதம் பணம் கொடுக்குறாங்க. அதாவது ஏப்ரல் மே மாதங்களில் வேலை முடிஞ்சிருச்சு. இந்த டேட்டா நமக்கு எப்படி அரைவாகுது அப்படின்னா, அதே ரோடு போடுறதுக்கான டெண்டரும் போட்டிருக்காங்க. ரூரல் டெவலப்மெண்ட்டில் நடக்குது, சென்னை கார்பரேஷனில் ரோடு போடுறாங்க. இது ஏப்ரல் மே மாதத்தில் நடக்குது. மே மாதம் நடக்கும்போதே அவங்க ஸ்ட்ரீட் லைட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஃபோட்டோக்கள் அதில் இருக்குது. அந்த விவரங்களை நம்ம அந்த வீடியோவும் புகாராகவும் கொடுத்துருக்கோம், வீடியோவிலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த மே மாதத்தில் ரோடு போடும்போதே ஸ்ட்ரீட் லைட்டையும் சேர்த்து வேற ஒரு ஒப்பந்ததாரர் போட்டுறார், நாராயணன் கோ அப்படின்ற ஒப்பந்ததாரர் போட்டுறார். இந்த ஒப்பந்ததாரருக்கு சரி டெண்டரே இல்லையே, 10 லட்ச ரூபா மதிப்புள்ளது, ஒரு 17 தெரு விளக்குகள் சம்மந்தப்பட்டது, அதில் பழசெல்லாம் போட்டதெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு 10 லட்ச ரூபா ஒரு அமௌண்ட்டை ஒரு நாராயணன் கோன்ற ஒரு நிறுவனம் சும்மா எப்படி சென்னை மாநகராட்சி தரணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா எப்போ டெண்டர் போடுவாங்க, ஏன்னா டெண்டரில் இல்லை, அவங்களுக்கு பேமெண்ட் அது வரைக்கும் கிளியரே ஆகலை. அப்போ நம்ம இதை ஃபாலோ பண்ணும்போது ஜூனில் டெண்டர் அறிவிக்கிறாங்க, ஜூலையில் ப்ராசஸ் நடக்குது, ஆகஸ்ட்டில் ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா இது எல்லாமே ஆர்டிஐயில் போட்டு வாங்கியிருக்கணும். டெண்டர் முறை வந்ததுனால எப்போ டெண்டர் அறிவிக்கிறாங்க, எப்போ ஃபைனலைஸ் பண்ணுறாங்க, எப்போ ஒர்க் ஆர்டர் கொடுக்குறாங்கன்ற விவரங்கள் தெரிய வருது. பேமெண்ட் எப்போ போகுது அப்படின்னா அக்டோபர் நவம்பரில் முடிஞ்சு சென்னை மாநகராட்சியிலேருந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போயிட்டு, நம்ம மின்சாரத்துறை சார்ந்த எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போயிட்டு, ஆமாம் இந்த வேலை அக்டோபர் நவம்பரில் தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் விட்னஸ் பண்ணுறாரு. அப்போ இது ஃபோர்ஜரி இல்லையா? மே மாதத்தில் முடிஞ்ச வேலைக்கு அக்டோபர் நவம்பர் மாதம் 5 மாதம் கழித்து என் கண்ணு முன்னால் இப்போ தான் வேலை நடக்குது, இப்போ தான் முடிஞ்சிருக்குன்னு அவங்க டேட்டு சைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு போகுது. அப்போது இங்கே திட்டமிட்டே கரப்ஷன் நடக்குது. நமக்கு ஒரு டெண்டரை தெரிய வருது. சென்னை மேயராக இருக்கட்டும், துணை மேயராக இருக்கட்டும், அதே போல் ஒரு 75% கவுன்சிலர்கள் இது நாள் வரைக்கும் தங்களுடைய சொத்து மதிப்பை அந்த அறிக்கையை தாக்கல் செய்யவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஐ தகவல் வருது. ஒரு மாதிரி பகீர் கிடப்பக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. சட்டத்தில் இதுக்கு என்ன தண்டனை இருக்குது? தண்டனைகள் ஒரு பக்கம். ஆக்சுவலி இது அர்பன் கவர்மெண்ட்ஸ் லோக்கல் பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய நகர உள்ளாட்சிகளுக்கான ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க. 2023 செக்ஷன் 183ல் அசட் ஃபர்னிஷிங் ஆஃப் அசட் அண்ட் லயபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவின் கீழே தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளாட்சிகளில், நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில் இருக்கக்கூடியவங்க மக்களால் தேர்ந்தெடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ தேர்ந்தெடுத்த 90 நாளுக்குள்ளே நம்மளுடைய கடன் எவ்வளவு, நம்மளுடைய வருவாய் எவ்வளவு, சொத்து எவ்வளவு, அசையும் சொத்து எவ்வளவு, அசையாத சொத்து எவ்வளவு, டிபெண்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இணையர்கள் மற்றும் குழந்தைகளுடைய சார்ந்திருக்கக்கூடிய நபர்களுடைய எல்லா விவரங்களையும் ஃபர்னிஷ் பண்ணும். இது காரணம் என்ன அப்படின்னா, லோக்கல் கவர்னன்ஸ் தான் ஃபண்ட் ஃப்ளோ நிறைய ஹேண்டில் பண்ணக்கூடிய துறை. இவங்க கரப்ஷன் பண்ணிடக்கூடாது, ஊழல் பண்ணிடக்கூடாது, சொத்தை அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஏன்னா அது தெரியாமல் போயிடும் இல்லையா. அப்போ வருவாய்க்கு அதிகமான சொத்து சேர்த்தா வெளியில் நமக்கு தெரியணும். அப்போ அதற்காக தான் இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு 90 நாளுக்குள்ளே இந்த விவரங்களை நீங்கள் கொடுக்கணுன்னு இருக்குது. 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு குறைவாக தான் இருக்குது, எலெக்ஷனே நடக்க போகுது. இது வரைக்கும் இந்த 153 பேரும் சப்மிட் பண்ணப்படவே இல்லை. இதில் ஒரு 4 பேர் இறந்துருக்கிறாங்க, 2 பேர் இந்த பாபு அவங்க போன்றவங்கலாம் ஏற்கனவே வெளியில் அனுப்பிச்சிருக்கிறாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணி அனுப்பிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த 150 பேருன்றது மோர் தென் 75% இருக்குது. இது எதுக்காகனா, நம்மளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நாம் உண்மையாக இருக்கிறோன்றதுக்கான அர்த்தம். பாருங்கள், நான் அந்த பொறுப்புக்கு வரும்போது, மேயராக நான் வரும்போது இவ்வளோ வச்சுருக்கேன், மேயராக எனது பதவி முடியும் போது இவ்வளோ வச்சுருக்கேன், நான் வருமானத்துக்கு அதிகமாக எங்கே சொத்துமே சேர்க்கலை, எங்கேயுமே ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்கல, யார்கிட்டையும் எனக்கு பினாமியும் கிடையாது, நானும் யாருக்கும் பினாமி கிடையாதுன்னு சொல்கிறதுக்கான ஒரு அறிவிப்பு, வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும். ஒவ்வொரு முறையும் இன்றைக்கி இந்த புரோட்டோக்கால் பற்றி சொல்லக்கூடியவங்க இந்த புரோட்டோக்கால் கூட தெரியாமல் அவங்க மேயராக இவ்வளோ நாளாக இருந்திருக்காங்கன்றது கொஞ்சம் கூட யோசனையாக என்னன்னு அவங்கள கேட்குறதுன்னு தெரியல. இந்த விதிகள் என்ன சொல்லுது? கமிஷனர் குமரகுருபரன் இந்த டாக்குமெண்ட்டை 4 வருஷமாக பாதுகாத்து வச்சுருக்கணும். அவர் பாதுகாப்பு வைக்கல. அப்போ காரணம் என்னென்னா, மேயர் பிரியா அவர்கள் இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கலன்னு குமரகுருபரன் ஏன் கேட்கல? இல்லை குமரகுருபரன் கேட்டு அவரை மேயர் பிரியா அவர்கள் மதிக்கலையா? இல்லை மேயர் பிரியா அவர்கள் ஏதாவது காரணம் சொல்லி தனிப்பட்ட காரணங்களால் குமரகுருபரன் தரமாட்டேன்னு சொன்னாங்களா?
அப்போ இந்த கேள்விகள் உங்கள் 2 பேரும் ஏதோ ஒரு 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 இணைப்பில் இருக்காங்களோ, ஏதோ இந்த டெண்டர் முறைகேடுகள் மற்ற போன்ற விஷயங்கள்லாம் நம்ம தொடர்ந்து கேள்வி எழுப்புகிறோம் இல்லையா, இதெல்லாம் முக்கியமே கிடையாது, இதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே வேணாம் அப்படின்னு 2 பேருமே மக்கள் மீது அக்கறை இல்லாமல் இருந்திருக்காங்க. வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை குறுகிய காலத்தில் டெண்டர்கள் அறிவிக்கப்பட்டு ஒரு குறுகிய காலத்திலே முடிக்கப்பட்டு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வேலை முடிந்த பிறகும் டெண்டர்கள் போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. திரும்ப திரும்ப ஒரே டெண்டராக போடப்பட்டு கொண்டே இருக்கிறது. டெண்டரில் வெளிப்படைத்தன்மையே கிடையாது. அது மட்டுமல்லாமல் தங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு மேயரும் துணை மேயரும் அதே போல 75% கவுன்சிலர்களும் உண்மையாக இருக்கவில்லை போன்ற பல்வேறு விஷயங்களை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் அறப்போர் இயக்கத்தினுடைய உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் டேனியலுடன் செய்தியாளர் லாவண்யா ஜீவானந்தம்.